பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம குழந்தைகளுக்கு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வாங்க இதுக்கு தேவையானதை பார்க்கலாம். பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கேரட், கேபேஜ், ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2-3 இலை புதினா தழை வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் நம்ம பெப்பர் பொடி தேவைப்படுது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ண அந்த பேனை எடுத்துக்கலாம். அதுலேயே 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ண வெங்காயத்தை போட்டு வதக்கி கொடுக்கலாம். இது ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாவே இது போதும். இப்போ ஆனியன் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நாம் கேரட்டையும் கேபேஜையும் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லாமே டீப்பாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பச்சை மிளகாவை போட்டாச்சு, கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் நாம் வடித்து வச்சு சாதத்தை நாம் சேர்த்த போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துக்க போது நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இது போல் நம்ம உதிரியாக வடித்து வச்சுக்கணும், குழைய விடக்கூடாது. இதில் பிரியாணி அரிசியில் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கூல் டைம் என்னங்காட்டி நம்ம இப்போ நார்மலான ரைஸில் இதை பண்ணி காட்ட போகிறேன். கேரட்டு, கேபேஜ், ஆனியன்லாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. அது வணங்கின பிறகு நம்ம வடித்து வச்சு ஆற வச்சு அந்த சாப்பாட்டை அதோட ஆட் பண்ணி இலக்கி கொடுக்கணும். இந்த சமயத்தில் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பின்ன நம்ம பன்னீர் நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணங்காட்டி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்த போகிறோம். இப்போ கொஞ்சம் பெப்பர் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தணும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன். இதே அளவுக்கு சோயா சாஸும் 1/2 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணணும். நம்ம ஸ்கூல் டைமுக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுறங்காட்டி ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தான் இதில் நான் காட்டியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா இலக்கி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பிலையும் நம்ம இப்போது சேர்த்த போகிறோம். சுவையான டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க.